ஓகே, தெரியுதா? தெரியுது சார். தெரியுது சார். ஓகே, நீங்க வந்து அவங்க கொடுத்திருக்கிற பொருள் வந்து என்னது? இருங்க நான் பாத்துக்கிறேன். பீக்கர் கொடுத்திருக்காங்க, பனித்திஸ் கொடுத்திருக்காங்க, ரோட் காச்சு, லெட்டெக்ஸ், ஆசிட் எத்தனாயிக், லரோத்தான் அமோனியா. ஓகே, அப்ப நீங்க வரையணும்னா இந்த மாதிரி 2 பீக்கர் முதல்ல வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஏ லேபிள் பண்ணிக்கோங்க, இது வந்து பி லேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இருங்க. திவ்யா சொல்லுங்க. திவ்யா, என்ன திவ்யா? இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் கொஸ்டின்ல வந்து அந்த ராடாஸ் அண்ட் பாஹான் வந்து நம்ம லேபிள் அண்ட் மீன் இது பண்ண வேண்டாமா சார்? சிலராய்டு பண்ண வேண்டாமா? அது ஒரு கேள்வியா கேட்பாங்க. நீங்க லேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எழுதணும்னு அவசியம் இல்ல. அப்படி நீங்க எழுதுனாலே பிரச்சனை இல்லை, எழுதலாம். ஓகேயா? ஓகே சார். ஓகே. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏ பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. சரி, இந்த ரெண்டுலயுமே வந்து என்ன போட்டிருக்காங்க? லெட்டெக்ஸ் இருக்கு ரெண்டுத்துலயும். லெட்டெக்ஸ் இருக்கு. ஓகே, சாரி, இது ஆக்சுவலி ரெண்டுமே வந்து சேமா வரையணும். என்னையா? நீங்க வெறியது புரியுது சார். ஓகே, ரெண்டுமே சேமா தான் வரையணும். ஓகே, ஏன்னா நம்ம ஒரே மாதிரியான வாட் யூ கால் பீக்கர் தான் பயன்படுத்துறோம். ஓகே, இது ஏ, இது பி. சரியா? ஓகே, இதுல லேட்டெக்ஸ் போட்டிருக்கோம், இதுல என்ன போட்டிருக்கோம்? அதே லேட்டெக்ஸ் தான் போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, இப்ப பீக்கர் பயன்படுத்திட்டோம். அடுத்தது என்ன இருக்கு? பனித்தேஸ். பனித்தேஸ்னா மேல இருந்து ஊத்தணுமா கீழ இருந்து ஊத்துமா? மேல. ஓகே, அப்ப நீங்க இப்படி வரைஞ்சுக்கோங்க. ஹோல்ட் ஆனா, எனக்கே சிரிப்பு வருது நான் வரைஞ்சதை பார்த்து. சார் பேசாதானே சார், படத்துல விடுங்க. ஓகே, இங்க ஒரு டிராப்லெட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே சார், இது வந்து பனித்தேஸ், இதுவும் பனித்தேஸ். ஓகேவா? ஆல்ரைட், பனித்தேஸ் பாய்ச்சிட்டோம், பீக்கார் பாய்ச்சிட்டோம். அடுத்தது ராட் காச்சு. ராட் காச்சு எங்க வைப்பாங்க? இப்ப ஆசிட் ஆல்கலை ஊத்துறதுன்னா நம்மள எப்படி ராட் காச்சு வைப்போம் நம்ம? அந்த ஹோல் பண்ணிக்கிறது தான் வந்து அது வைப்பாங்க. இங்க. ஓகே, இங்க இருந்து இப்படி. ஓகேவா? இதுதான் ராட். சார், அந்த ரோட் காட்சி வந்து இந்த ரோட் வச்சு வைப்பாங்க. என்னையா? அதோட பொடி இருக்கணும் போமாங்க ரோட் காட்சி வைக்கிறது. யா இருக்கும், நான் சொந்தக்கு வரைகிறேன் இப்படி. ஓகே சார். ஓகேவா? சோ இது ராட் காச்சு, இதுவும் ராட் காச்சு. ஓகேவா? தெரிஞ்சாச்சா? ஓகே, அடுத்தது இதுல ஏ வந்து என்ன ஊத்துறாங்க? ஆல்கலைன். ஓகே, ஆல்கலின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்ப இது என்ன தித்திசானா இருக்கும்? ஆல்கலி. அதான் என்ன பேரு? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டிடிசன் ஆல்கலியா? இல்லையா, இங்க பாருங்க, ஆசிட் வந்து என்ன ஆசிட் கொடுத்திருக்காங்க? ஆசிட் எத்தனால். இங்க வந்து இது ஆல்கலி வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே, அப்ப இதுல வந்து ஒண்ணுல வந்து ஆசிட் ஊத்தி இருக்கணும், இன்னொன்னு வந்து அமோனியா ஊத்தி இருக்கணும். அப்ப இங்க வந்து ஓகே, லெட்ஸ் சே ஏ வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஆசிட்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆசிட்? ஆசிட் எத்தனாயிக். ஓகே, பி ல வந்து இது என்ன ஆசிட்டா இருக்கும்? சரி, இது என்ன ஆல்கலையா இருக்கும்? அமோனியா. லரோத்தான் அமோனியா. ஓகேவா? இப்ப எல்லா பொருளும் பயன்படுத்திட்டோமா? ஆசிட் இருக்கு, பனித்தேஸ் இருக்கு, ராட் காச்சு இருக்கு, பீக்கர் இருக்கு, வேற என்ன? பனித்தேஸ் இருக்கு. ஓகே, எல்லாம் பயன்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து sediakan bahan dan radas. நீங்க தம்பா பண்ணிக்கலாம், seperti di atas அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கீழே வந்து ஒன்னாவது sediakan bahan dan radas seperti di atas. ஓகே, குட். சரி, ரெண்டாவது ஸ்டெப் என்னவா இருக்கும்? துஜுவானா? லங்கா எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கும், நீங்க துஜுவானுக்கு போனீங்க.
ரெண்டாவது ஸ்டெப் என்னவா இருக்கும்? எல்லாத்தையும் அடுக்கியாச்சு, அடுத்தது என்ன செய்யணும்? அது பைக்கணும். எதை? என்ன எதுவும் சொல்ல முடியாது. இங்க நம்ம என்ன சார் இப்ப பண்றோம்? நம்ம சார் ஒரு கேள்வி சார். சொல்லுங்கய்யா. சார் இப்ப வெறிஞ்சாலி 4 மார்க் கிடைக்குமா இல்ல வெறிஞ்சிட்டு எழுதினாதான் 4 மார்க் கிடைக்குமா? எழுதணும் கண்டிப்பா எழுதணும். ஓகே சார். ஓகே, சோ ஒன்னாவது வந்து வரைஞ்சிட்டீங்க, சிடிகான் பஹான் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? பஹான்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? லேட்டெக்ஸ்ல வந்து அந்த மிக்ஸ் பண்ணணும் சார். வெரி குட். சோ you tulis tambahkan எத்தனை droplets? ரெண்டுக்குமே ஒரே அமௌண்ட் droplets தானே? ஆமா. ஓகே, சோ ஒரு 8ல இருந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம ஒரு 8 எடுத்துக்குவோம். ஓகே, tambahkan 8 titis acid. என்னது acid? என்னது? ethanoic. ethanoic. Oke, dan larutan என்னது? Dan larutan amonia. Oke, larutan amonia ke dalam 2 bika, 2 buah bika. ஓகே, சோ முதல்ல எல்லாத்தையும் அடுக்கிட்டீங்க. அடுத்தது இதுல லேட்டெக்ஸ் ஊத்தியாச்சு, இதுல லேட்டெக்ஸ் ஊத்தியாச்சு. சோ இதுல வந்து ஒரு 8 டிராப்ஸ் ஊத்துறீங்க, இதுலயும் ஒரு 8 டிராப்ஸ் ஊத்துறீங்க. சரி, ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்னையா? வெயிட் பண்ணணுமா சார் கொஞ்ச நேரம்? அது என்ன? ஓகே, வெயிட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்றதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்சர்வ் பண்றோம் சார், அதுல என்ன வெரி நடக்குதுன்னு. குட். யார் சொன்னா அந்த விடைய? அப்சர்வ்னு யார் சொன்னா? தனிஷனா? இல்ல பவித்ரன் சார் நான் சொன்னேன் சார். பவித்ரன். பவித்ரனா? ஓகே, பவித்ரன். குட். சரி, அப்ப அடுத்தது நீங்க எல்லாத்தையும் ஊத்தினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? Kamu akan perhatikan apa yang kamu akan perhatikan? dua bika. Apa yang jadi dalam 2 beaker? Perhatikan BA. Oke. Apa yang akan jadi? Ada semua. என்ன வார்த்தை அது? Kesan dalam 2 beaker. No, இன்னும் kesan KL தான் வரும். Keputusan சார். அது அடுத்தது. Keadaan. Perhatikan keadaan latex. ஓகே, அடுத்தது perhati பண்ணிட்டீங்க, அப்சர்வ் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன செய்வீங்க? catat பண்ணுவோமா? catatkan. இல்லனா இன்னொரு வார்த்தை என்னது? scientific steps. conclusion கொடுப்போமா? அதுக்கு முன்னுக்கு எப்படி கன்க்ளூஷன் கொடுப்பீங்க ரிசல்ட் இல்லாம? ரெக்கார்ட்kan keputusan eksperimen. ஓகே, இங்கிலீஷ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து prepare the materials and apparatus as shown in the diagram above. Okay, next add 8 drops of ethanoic acid and ammonia solution into 2 beakers respectively. Observe the condition of latex. கடைசியா வந்து record the result of the experiment. இவ்வளவுதான். 4 மார்க் கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, குட். சரி, அடுத்தது பார்ப்போம். 1 முடிஞ்சு, 2 முடிஞ்சு, 3 முடிஞ்சு. அடுத்து penjadwalan data. ஓகே, penjadwalan dataனா வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன 2 இருக்கணும் அதுல? என்னது? MV and RV, manipulated variable. MV, RV. நம்மளோட manipulated variable என்ன சொன்னோம்?
Jenis Jenis larutan. larutan. ஓகே, அப்ப நம்ம இங்க எழுதிட்டு இருக்கோம்ல மேல, அதை அப்படியே நம்ம இங்க எடுத்து எழுதிக்க வேண்டியது முதல்ல. எம்வி வந்து என்ன? ஜெனேஸ் Jenis லாரோத்தானா? larutan. ethanol ammonia. ஓகே, முதல்ல இங்க எழுதிக்கோங்க ஜெனேஸ் லாரோத்தான். Larutan. ஓகேவா? ஓகே, நம்ம ரெஸ்பாண்டிங் என்னது? Keadaan latex acid dan alkali. ஓகே, keadaan latex. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து Condition of latex. யா கண்டிஷன் ஆர் தி சொல்யூஷன் போட்டா கூட ஓகே தான். இங்க வந்து கண்டிஷன் ஆஃப் லேட்டெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம இங்க எத்தனை ஜெனஸ் லாருதான் படிச்சிருக்கோம்? 2 படிச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? ethanol and ammonium. Ethanoic dan acid ammonia. ethanoic Larutan ammonia. tambah apa? Alkali. Tambah latex தானே? ஓகே, இங்க ammonia, Larutan ammonia. Ammonium. larutan Tambah ammonia, Tambah latex. campur apa? Latex. ஓகே, இங்க எழுதிடும். ஓகே, கார்டன் வந்து ரிசல்ட் நீங்க எழுதணுமா? தேவையில்ல சார், ஃபார்மேட். தேவையில்ல சார், ஜஸ்ட் இது போட்டா போதும். ஓகே, இது 2 போட்டாலே போதும், அவ்வளவுதான், செட்டில். ஓகே, ரிசல்ட் வந்து எழுதிடாதீங்க. நீங்க ஸ்கூல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கலாம், பட் ரிசல்ட் வந்து எழுதக்கூடாது. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஆல் ஃபைனா? புரியுதா சோஃபா? இந்த ஆன்சர் நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணது புரியுது சார். ஓகே, சரி. அடுத்தது ஒரு 1 minutes பிரேக் எடுத்துக்கோ. நான் தண்ணி குடிச்சு வந்துடுறேன், எனக்கு தொண்டை தண்ணி வத்தி போச்சு. ஓகே தண்ணி சார். குடிச்சு வந்துடுறேன் கொஞ்ச நேரம். ஓகே, நான் பேசுறது விளங்குது தானே? வணங்குது சார். ஓகே, மீன்வாயில் நீங்க எல்லாம் புக் வாங்கிட்டீங்க தானே? அந்த ஸ்கோ A+ புக். வாங்கியாச்சு சார். வாங்கியாச்சு. ஓகே, அதுல வந்து கர்தாஸ் மாடல் 1 நடுவுல பாருங்க, நடுவுல கர்தாஸ் மாடல் 1 கர்தாஸ் 2 பாருங்க இருக்கான்னு. KM1-10 போட்டிருக்கோம். கர்தாஸ் மாடல் SPM 1. ஹலோ சார். எஸ் மதன். சார், அந்த புக்கோட பேர் சொல்ல முடியுமா? ஸ்கோ A+ கர்தாஸ் மாடல் SPM. நீங்க இன்னும் வாங்கலையா? இன்னும் வாங்கல சார் நானு. ஓகே, நீங்க வாட்ஸ்அப் சாரி டெலிகிராம் குரூப்ல இருக்கீங்க தானே? இருக்கேன். ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. எனக்கு தனியா டெலிகிராம்ல மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஷாப்பிங் லிங்க் அனுப்பி விடுறேன். ஓகே. ஓகே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாத்துட்டீங்களா கர்தாஸ் மாடல் 1? சார் இருக்கு கர்தாஸ் 2. சொல்லி கொடுத்தீங்க சொல்லலாம்டா. ஓகே, இது வந்து டவாய் குப்ரோம் டவாய் குலூலி இருக்கா? இருக்கு சார். பாகேலி பாருங்க, பாகேலி. எஸ் அதுதான். இருக்கு சார். ஓகே. ஓகே, இது வந்து உங்களோட ஹோம்வொர்க் இந்த வாரம். செக்ஷன் A இந்த சோலன் 1 வந்து ஆன்சர் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகேவா? அந்த E வரைக்கும் ஏரோப்ளேனோட இது வரைக்குமா சார்? எஸ், question 1 A B C D E. ஓகே சார். ஓகே, இதை ஆன்சர் பண்ணிருங்க. தயவு செஞ்சு ஆன்சர் பார்த்து எழுதாதீங்க, அப்புறம் நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறதா ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் படிச்சுட்டோம். இந்த கேள்வி பார்த்தாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும், இப்பதான் படிச்சோம். ஓகேயா? ஓகே சார். சார், ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்க சார், அத படம் பிடிச்சி டெலிகிராம் குரூப்ல போடுங்க சார். என்கிட்ட இப்போ புக் இல்ல. ஓகே. கேன் நான் எப்பயே போட்டேன். சரி, மீன்வாயில் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. क्वेश्चन ஆப்ஜெக்டிவ் क्वेश्चंस மறந்துடாதீங்க. சார், இப்ப இந்த கர்தாஸ் மாடல் 1 சொன்னீங்க. கர்தாஸ் சோலன் 1 வேணாயா? கர்தாஸ் 2 முதல்ல செய்வோம். கர்தாஸ் சொல்லுங்கயா. இல்ல, கர்தாஸ் மாடல் ட்ரை பண்ண சொன்னீங்க. அப்புறம் கிளாஸ்ல முடிஞ்சானே நெக்ஸ்ட் வீக் டீச் பண்ணிருக்கா என்ன சார்? யா கரெக்ட், நெக்ஸ்ட் வீக். ஓகே சார். சோ அத எதுமே எங்க அனுப்ப வேண்டாம் தானே சார்? சஜஸ்ட் அல்ல செஞ்சு வச்சிருந்தா போதும். அப்புறம் அந்த டைம் நீங்க கேக்குறப்ப செஞ்சு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஓ ஏன்னா புக் கூகுள் தான் மீட் உங்ககிட்ட இருக்கு. நீங்க இதை ஸ்கேன் பண்ணி இப்ப அனுப்பி என்ன பண்ண போறீங்க? ஓகே ஆமாம் ஓகே சார். ஓகே, அடுத்து வரப்போற டாபிக்லாம் வந்து நமக்கு கால்குலேட்டர் தேவைப்படும். ஸோ தயவு செஞ்சு கால்குலேட்டர் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிருங்க. ஓகே சார் சார். 4வது கேள்வியும் 6வது கேள்வியோட ஆப்ஷன்ஸ் தெரியல சார். ஓ, நீங்க இன்னும் பிரிண்ட் பண்ணலையா அத? நோ சார். சார் நான் கொஞ்சம் ஏர்லியா லீவ் பண்றேன் சார் கிளாஸ். கேன் பவித்ரன், why any problem? சார் இன்னும் சாப்பிட கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அதான் சார். ஓகே ஓகே, ஓகே சார், தேங்க்யூ சார். alright. ஓகே சார். Okay, boys and girls, shall we discuss the answers? Can sir. ஓகே, நான் வந்து அத அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்னேன்ல இந்த ஹோம் ஒர்க்கு கிளாஸ் முடிஞ்ச கையோட அது லோட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஓகே, சரி விடையை பார்க்கலாம். How can the hardness of a metal be increased? Bagaimanakah kekerasan logam dapat ditingkatkan? இவ்வளவு நேரம் படிச்சோம், கண்டிப்பா உங்களுக்கு கூட தெரியும். pengaloyan. C sir. Yeah, that is the answer. C. Pengaloyan. Okay, ஓகே சார். ஓகே சரி. wait, hold on. Okay, number 1 is C. Number 2, which substance is an alloy? எது வந்து alloy? B. B sir. Iron, aluminium, Pewter. carbon. Pewter. Pewter. B sir. Okay, yes, the Pewter. answer is B pewter. சார். Okay, iron, aluminium, carbon is not alloy, they are pure metal. Tungsten. Okay, diagram 3 shows arrangement of atoms in duralumin alloy. Okay, what is the role of atom in an alloy? Foreign atoms வந்து எதுக்கு வச்சிருக்கோம்? முதல்ல பாய்கன் பி ஆன்சர் பண்ணோம். C sir. என்னத்துக்கு? Meningkatkan kekerasan dan kekuatan logam. Yes, meningkatkan kekerasan dan kekuatan logam aluminium. இதுக்கு தான். ஓகே சார். Okay, அடுத்தது. The following information is about alloy X, hard and strong, used to build bridge. Bridge-க்கு எது பயன்படுத்துவாங்க? Keluli. Keluli. கல்லூரி சார். Yes, keluli. Okay, number 5. A certain alloy consists of 88% copper and 12% tin. What is the use of alloy? அது வந்து gums sir. Peralatan pembedahan, அது வந்து instruments செய்ய பாய்ப்பாங்க. காப்பரும் டின்னும் எதுக்கு பயன்படுத்துவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. Actually அது வந்து someone coins அந்த மாதிரி. Making a point. மெட்டல் சார். Saya rasa dia guna untuk membuat coins. Yes, ஆமா sir, coins. Untuk membuat duit shilling. Okay. Alright, next. Which of the following alloys consists of antimony? Pewter. Pewter sir. கம்ப்யூட்டர் சார். Yep, pewter. Okay. அடுத்தது போவோம். Diagram 2 shows an alloy. What is the alloy? இதுல எது alloy? கல்லூரி சார். Zinc இருக்கு, copper இருக்கு. இது ரெண்டு சேர்த்தா என்ன ஆகும்? Pewter sir. No. கல்லூரி சார். முதல்ல நம்ம இத பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம். என்னது லோயாங் எக்ஸ்பெரிமெண்ட்? சார். லோயாங். லோயாங். Yes, brass.
Okay. Okay, next. A group of students plan to build a flying droid using steel plates. Okay. Droid terbang, eh? Okay, why steels cannot be used to build the carbon of the droid? Large mass. Answer. Yes, sir. very good. Large mass. அதான் விட. Okay. எதுக்காக வந்து ஸ்டீல வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. So obviously GCM Yambasa அதான் ஆன்சர். Okay, number 9. The following is information about composition of a type of glass: silica, boron oxide, sodium oxide, aluminum oxide. Okay, what is the name of the glass? Silica. Boron இருக்கு, sodium இருக்கு, aluminum இருக்கு. என்னதான் இருக்கும்? C, sir. See, sir. Yeah, borosilicate glass. Gotcha. Okay. Number 10. What are the main components in glass and ceramic? Glassல என்ன இருக்கும்? Glass எதோட அதோட பெர்முலான் வந்து எதுல இருந்து வரும்? Silica. 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 Ceramic Aluminium. Aluminum. என்னது? Sir, A, sir. A, B, sir. B, sir. Aluminium silicate. Clay இல்ல, ceramic clay இல்ல, aluminium silicate. அதோட main components கேக்குறாங்க. Okay, so aluminium and silica. Aluminum silicate and silica. Okay, அதுதான் வந்து main components of glass and ceramic. Okay, number 11. Which of the following shows the correct example of application of glass? C, sir. Yes, lead crystal glass is used for prism. Okay, all right. Number 12. A change in molecular structure through process X. Monomer இருந்து polymer க்கு மாறுது. என்ன process இது? D, sir. Answer. D, sir. Polymerization. Polymerization. Polymeral. Okay, next. Okay, எது polymer, எது monomer? Starch அதோட monomer என்னது? Protein. Protein. Amino acid. Protein. C, sir. கத்தா அஸ்லி அதோட monomer என்னது? Amino acid. Amino acid. Amino acid. Protein, amino acid, right? Right, sir. C. Yes, sir. Okay. Perspex glucose, definitely wrong. What is the answer? C, sir. C is the answer. Okay. Okay, next. வந்து குளுக்கோஸ் அதானே? Yeah. Okay. Number 14. The following information shows the characteristics of a type of polymer: elastic, heat resistant, shock absorbent. What is the polymer? Elastic, kenyal, இழுக்க முடியும். Geta, geta. A. A, sir. Yeah, synthetic rubber. Okay. இதுதான் answer. Okay, சொந்தோ இது மூணுக்கும் எது எது ஒரு சொந்தோ சொல்லுங்க. ரோட்ல எல்லாம் பயன்படுத்துறது என்னது? Tire, sir. Tire. Yeah, good. Which of the following is made of perspex? Yeah, the answer is obviously aeroplane window. Perspex வச்சு ரெயின் கோட்லாம் செய்ய முடியாது, கேட்டல் செய்ய முடியாது, ஃபுட் ரேப் பண்ணவே முடியாது. Obviously the answer is aeroplane window. Okay. Okay, a rubber tapper intends to make the latex coagulated fast during the rainy season. What is the method to achieve his aim? அதாவது பாலை வந்து கட்டி ஆக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும்? இப்பதான் செஞ்சோம். A, sir. Adding acid. Yep, adding acid into latex. Okay. Number 17. எது வந்து vulcanized rubber? A, B, C, D. D. C, C. C, sir. Vulcanize பண்ணா it will add more, right? It will form a chain, correct? Correct. More complex ஆகும். So இதான் answer C. Number 18, last question.
carried out study of coagulation. What is P? Latex வந்து mengumpal ஆகுது. அப்ப என்ன படிச்சிருப்பாங்க? larutan ammonia. larutan ammonia சார். அமோனியா தான் வந்துட்டு கும்பல் ஆகும். larutan ammonia sir. ஏய், latex வந்து கும்பல் ஆகுது. கட்டி ஆகுதுன்னா Yeah, larutan sir. acid alkaliயா? Formic. formic acid. இது மூணுமே வந்து alkali. Sorry, yeah, correct. This is